வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். நான் ரோக்ஷனா சனார். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக தலைப்பு செய்திகள். திருகோணமலை கப்பல் துறை கடல் தொழிலாளர்களால் அதிகாரிகளிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வீதியில் இறங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை மொத்தமாக ஸ்தம்பிக்க வைத்த சம்பவம். கசிந்த கொலை பட்டியல். பிரித்தானிய உளவாளிகளை இலக்கு வைத்து தாக்க தொடங்கியுள்ள ஈரான். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை பட்டினம் சுழலும் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கப்பல் துறை கடற்தொழிலாளர்களுக்கு மீன்பிடி செயல்பாடுகளுக்கு செல்லும் போது இளைப்பாறுவதற்கு நிரந்தர கட்டிடம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கப்பல் துறை பிரதேசத்தில் 85க்கும் மேற்பட்ட கடல் தொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மீன்பிடி தொழிலை முன்னெடுத்து வருகின்றனர். காலையில் 6 மணிக்கு கடலுக்கு செல்லும் பெண் கடல் தொழிலாளர்கள் மீண்டும் கரைக்கு வந்து இளைப்பாறுவதற்கு நிரந்தர கட்டடம் இல்லை எனவும் தங்களது மீன்பிடி வலைகளை பாதுகாத்து வைப்பதற்கு நிரந்தர கட்டடம் ஒன்று வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் பெண்கள் அதிக அளவில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் கப்பல் துறை கிராமத்தில் கடல் தொழிலாளர்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக் கொடுக்க அரசு அதிகாரிகள் முன் வர வேண்டும். தேர்தல் காலங்களில் மாத்திரம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாக கூறிவிட்டு செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கப்பல் துறை கடல் தொழிலாளர்களின் நலன் கருதி இளைப்பாறுவதற்கு நிரந்தர கட்டடம் ஒன்றை அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கடல் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. எனவே அதனை மாற்றுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் இங்கு மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டதே எமது கட்சியின் அரசியல் எழுச்சிகளை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே. எனவே இந்த சட்டத்தை பற்றி நாம் நன்கு அறிந்துள்ளோம். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதன் போது அமைச்சரிடம் ஊடகவியலாளர்களால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்படும் சூழ்நிலைகள் தொடர்ந்து வண்ணம் காணப்படுகின்றது. இன்றும் முல்லைத்தீவு ஊடகவியலாளர் கொம்னன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலைமை ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் செயற்பாடாக காணப்படுகிறது என வினவியுள்ளனர். இதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில், பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட விடயம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் என தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய கிளை வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் முத்தியன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தருக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு முறையான நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றாமல் விடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். கட்சியின் உட்புற ஆலோசனைகளையும் ஏனைய கட்சிகள், வர்த்தக சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் போன்ற பொது அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் எதனுடனும் கலந்துரையாடப்படாமல் தடுக்கப்பட இத்தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவுகின்ற தன்னிச்சையானதும் சர்வாதிகார போக்கையுமே காட்டுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கடையடைப்புக்கு ஆதரவினை கோரும் வகையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வர்த்தக சங்கத்தினருக்கும் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன் போது கடையடைப்புக்கு வர்த்தகர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் வலியுறுத்தி டெல் அவிவில் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டமானது சர்வதேச ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் படைகளுக்கு எதிராக நெத்தன்யாகு அரசாங்கம் போர் பிரகடனம் செய்த 2023 அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இஸ்ரேலில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவென்றே கூறப்படுகிறது. பலஸ்தீன மக்கள் மீதான இராணுவ நடவடிக்கையை நிறுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு பொது வேலை நிறுத்தத்தின் உச்சகட்டமாக நாடு தழுவிய இந்த போராட்டங்கள் மற்றும் பேரணி அமைந்துள்ளது. போரை நிறுத்து, கடத்தப்பட்டவர்களை மீட்டு வா என்பதே இஸ்ரேலிய மக்களின் முழக்கமாக இருந்தது. ஹமாஸ் படைகளால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள் மற்றும் மாயமான குடும்பங்களுக்கான அமைப்பு ஒன்று ஞாயிறன்று நடந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது. டெல் அவிவில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே இந்த போர் நீடிக்கப்பட்டு வருவதாக பலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். காசாவை மொத்தமாக கைப்பற்றும் திட்டத்திற்கு நெத்தன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவை
ஒப்புதல் அளித்ததன் ஒரு வாரத்திற்கு பின்னரே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பணைய கைதிகளை மீட்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் குறிக்கோளுடன் நாட்டை மொத்தமாக ஸ்தம்பிக்க வைப்போம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் சபதம் செய்துள்ளனர். இதன்போது வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு 30க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே இஸ்ரேலில் நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவாக அமையும் என பிரதமர் நெத்தன்யாகு கொந்தளித்துள்ளார். ஆனால் நெத்தன்யாகு அரசாங்கம் இதுவரை பணைய கைதிகளை மீண்டும் நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுத்ததில்லை என்றும் போரில் மட்டும் கவனம் செலுத்துவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பதில் அளித்துள்ளனர். பிரித்தானியாவின் சிறப்பு படைகள் தொடர்பில் கசிந்த தரவுகளை பயன்படுத்தி தாலிபான்களுடன் இணைந்து பிரித்தானிய உளவாளிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ள ஈரான் தொடங்கியுள்ளது. ஈரானின் புரட்சிகர படையின் அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த வாரம் காபூலுக்கு சென்று ஆப்கானிஸ்தான் நிர்வாகத்திடம் அந்த தரவுகளை பார்வையிட வாய்ப்பு கோரியுள்ளது. ஏற்கனவே இந்த மாத தொடக்கத்தில் ஈரான் இந்த விவகாரம் தொடர்பில் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அத்துடன் கசிந்த அந்த தரவுகளை பயன்படுத்தி பிரித்தானியாவின் M16 உளவாளிகளை தாக்கவும் ஈரான் முடிவுக்கு வந்துள்ளது. வெளியான தகவலின் அடிப்படையில் ஈரான் அரசாங்கத்தின் ஒப்புதலின்றி புரட்சிகர படையின் அதிகாரிகள் 4 பேர் ஆப்கானிஸ்தான் பயணப்பட்டுள்ளனர். பிரித்தானிய உளவாளிகளை பிடித்து நாட்டின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக மேற்கு நாடுகளுக்கான பேச்சுவார்த்தைகளில் அவர்களை பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் உத்தியோகபூர்வ ஆட்சியாளர்களாக ஈரானால் முறையாக அங்கீகரிக்கப்படவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தாலிபான்களால் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த கொலை பட்டியல் பிரித்தானிய உளவாளிகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் என்று தற்போது ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.